மாமா என்ன மாமா ஆச்சு? சாராயத்தை ஊத்தி பூராயத்தை கேட்பாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரங்கா என்கிட்ட பூராயத்தை கேட்டுட்டாம்மா. எல்லாத்தையும் சொல்லிட்ட, என்ன மன்னிச்சிடு. நானே ஒரு தில்லு முல்லு, என்கிட்ட அவன் வேலையை காட்டுறேன். மிஸ் கங்கா மிஸ்ஸஸ் ரங்காவாகணும்னு ஆசைப்படுறான். ஓகே. நான் உன்னை முதலா பார்த்த பொழுது என் நெஞ்சில ஒரு முள் குத்தியது. அதை எடுக்கவும் முடியாம அங்கேயும் விடவும் முடியாம அனல்ல விழுந்த புழு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நல்ல வேலை, மாமா தயவால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல நாள்ல நல்ல முகூர்த்தத்துல நான் உன்னை தள்ளிட்டு போயிடுறேன். என்னங்க தள்ளிட்டு? கல்யாணம் பண்ணிக்க போறே சொல்ல வந்தேன். எனக்கு மட்டும் சொன்னா போதுமா? வேற யாரும் சொல்லணும்? நீங்க தான் என் புருஷன். ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். ஊரா, தெரு தெருவா, சந்து சந்தா, பீச் பீச்சா சொல்லிக்கோ, நான் தான் உன் புருஷன். பொண்டாட்டி இவ பொண்டாட்டி, பொண்டாட்டி இவ பொண்டாட்டி, இவ பேரு கங்கா என்னுடைய பங்கா. ஒட்டிக்கிட்டாமா கைய கட்டிக்கிட்டாமா, இவ பேரு கங்கா என்னுடைய பங்கா. ஒட்டிக்கிட்டாமா கைய கட்டிக்கிட்டாமா. பங்குனி மாசம் கல்யாணம் பல்லாக்குல ஊர்கோலம், பங்குனி மாசம் கல்யாணம் பல்லாக்குல ஊர்கோலம். புருஷன் இவ பொண்டாட்டி, பொண்டாட்டி இவ புருஷன். என் காவலுக்கு இளம் சிங்கம் இருக்கு, கண் வலை வீசி குடிச்சேனையா, கொஞ்சி விளையாட துடிச்சேனையா. என் காவலுக்கு இளம் சிங்கம் இருக்கு, கண் வலை வீசி குடிச்சேனையா, கொஞ்சி விளையாட துடிச்சேனையா. என்னை கொஞ்சம் பார்த்தது பொண்ணு, அல்லிப்பூவா பூத்தது கண்ணு. என்ன கொஞ்சம் பார்த்தது பொண்ணு, அல்லிப்பூவா பூத்தது கண்ணு. அடிக்கடி சிரிக்குது, உதட்டையும் கடிக்குது. ஏன் புருஷன் இவ பேரு கங்கா என்னுடைய பங்கா. ஒட்டிக்கிட்டாமா கைய கட்டிக்கிட்டாமா. பங்குனி மாசம் கல்யாணம் பல்லாக்கில ஊர்கோலம், பங்குனி மாசம் கல்யாணம் பல்லாக்கில ஊர்கோலம். பொண்டாட்டி இவ புருஷன். எட்டி போனா கட்டிப்பா செல்ல குட்டி, தொட்டு பார்த்தா தித்திப்பா வெள்ள கட்டி. எட்டி போனா கட்டிப்பா செல்ல குட்டி, தொட்டு பார்த்தா தித்திப்பா வெள்ள கட்டி. அடிபோக்கிரி உனை பார்க்கையில் ஒரு லாயிரி, அடிபோக்கிரி உனை பார்க்கையில் ஒரு லாயிரி. பொண்டாட்டி இவ பொண்டாட்டி, இவன் பேரு ரங்கா என்னுடைய பங்கா. ஒட்டிக்கிட்டாயா
தன பங்குனி மாசம் கல்யாணம் பல்லாக்குல ஊர்கோலம் பங்குனி மாசம் கல்யாணம் பல்லாக்கில ஊர்வலம் புருஷன்தான் இவ பொண்டாட்டி ரங்கா, உடனடியா உன் உதவி தேவைப்படுது. உதக்க வேண்டியது யாரு, எங்கே, எப்போ, எதுக்கு? அவசரப்படாத, நேர்ல வா, விஷயத்தை சொல்றேன். இப்போ நீ எங்க இருக்க? சி வியூ 7th Avenue அடையா. வெல்கம் மிஸ்டர் ரங்கா, வெல்கம். நீயா? நானே தான். நேர்ல பாக்கும்போது சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் போன்ல நான் யாருன்னு சொல்லல. சரி, விஷயத்த சொல்லு. நீ கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன், நான் சொல்ற வேலையை நீ முடிக்கணும். யார் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லு. கைய உடைக்கிறதா காலை உடைக்கிறதா நான் சொல்றேன். இது அடிதடி சமாச்சாரம் இல்ல. அடிதடி சமாச்சாரம் இல்லையா? அப்போ இந்த அவசர அடி தேவையில்லை. அவசரப்படாத அடிதடி. உன்ன மாதிரி பலமும் புத்தியும் உள்ளவன் தான் இந்த காரியத்தை பண்ண முடியும். சரி, விஷயத்த சொல்லு. முடியுமா முடியாத நான் முடிவு பண்றேன். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பையனை ஒரு வீட்டுல இருந்து கடத்திட்டு வரணும். கடத்தல் எப்படியோ பணம் சம்பாதிக்கணுங்கிறது என் நோக்கம் இல்ல. இப்படிதான் பணம் சம்பாதிக்கணும் சொல்லி நான் சில கொள்கைங்க வச்சிருக்கேன். அடிதடி பத்தி சொல்லு, நான் ரெடி. இந்த குழந்தைய கடத்துறதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், ஆளை விடு. இங்கதான் நீ தப்பு பண்ற. நான் என்ன அந்த குழந்தைய கடத்திட்டு வந்து மர்டரா பண்ண சொல்றேன்? இட்ஸ் only kidnapping man, only kidnapping. அவங்க கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. நீ அந்த குழந்தைய கடத்திட்டு வரணும். அந்த குழந்தைய வச்சு நாம அவங்க கிட்ட பணம் கேட்கிறோம். only blackmailing, ஓகே? அவங்க பணம் தராங்க, நாம குழந்தைய அப்படியே அவங்க கிட்ட திருப்பி கொடுக்க போறோம். அந்த பணத்துல 25% உனக்கு. உன்னால முடியாது போல இருக்கு. அப்ப நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். முடியாதுங்கிற வார்த்தை என் அகராதிலேயே கிடையாது. அதுதான் ரங்கா, ஐ லவ் தட் ஸ்பிரிட் மேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஏன்னா அந்த வீட்டுல ஒரு இரும்பு தலையன் இருக்கான். அவன் ராத்திரி பகலா கண்ணுல விளக்கணை விட்டுக்கிட்டு அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கான். அவனை மீறி ஒரு ஈ என்ன காத்து கூட உள்ள நுழைய முடியாது. அவனை சமாளிக்கிறதுலதான் உன் திறமையே இருக்கு. இந்த மாதிரி இரும்பு தலைகளை நான் எத்தனை பார்த்திருப்பேன். அந்த விளக்கெண்ணிலேயே திரிய கொளுத்தி அந்த வெளிச்சத்திலேயே அந்த குழந்தைய கொண்டு வர்றேன். அட்ரஸ் என்ன? That's good. ராஜசேகரன் 7th Cross, திருமூர்த்தி நகர். குழந்தையோட வர பணத்தை ரெடி பண்ணிக்கோ. அட்வான்ஸ் எடு. பாய். ரங்கா 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 ரங்கா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க 4th எங்க இருக்கு? 4th கிராஸா? நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. அங்க ராமையா ஒரு அட்வொகேட், அவங்க வீடு தெரியுமா உங்களுக்கு? ராமையாவா? இங்க போய் விசாரிச்சா தெரியும். தேங்க் யூ.
என்ன ராஜு என்ன சத்தம்? சுரேஷ் இன்னுமா தூங்கல? ஏதோ சத்தம் கேட்டதுங்க. ஓடியாந்தா அதுக்குள்ள எல்லா விளக்கும் அணைஞ்சு போச்சு. போய் பார்த்தா ஃபியூஸை எடுத்திருந்தாங்க. போட்டுட்டு திரும்பி பார்க்க நம்ம சுரேஷ் யாரோ தூட்டிப்பா பார்த்தாங்க. நல்ல வேலையா தடுத்துட்டேன். ஆனா இந்த படுவாய் பைய தப்பிச்சிட்டாங்க. என்னங்க அன்னைக்கு பிக்னிக்கு போயிருக்கும் போது குழந்தை கடத்த பார்த்தாங்க, இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. கவலைப்படாதீங்கம்மா. இந்த மாதிரி நடக்காம பாத்துக்க வேண்டியது இனிமே ஏன் பொறுப்பு. இனி ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சிவராத்திரி தான். அம்மா அம்மா, ராஜீவ பார்க்க ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காருமா. வர சொல்லு. உங்களை கூப்பிடுறாங்க. நான் ராஜுவை பார்க்க வந்தேன். ராஜு தானே? வா சரி. உட்காருப்பா. ராஜு, யாரு? ராஜு, ரங்கா, ராஜு எப்படி இருக்க? எனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை மறக்க முடியுமா? எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? உட்கார சொல்றேன்.